வெல்கம் டு SSB கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே கனெக்ட் தான் தந்திருக்கேன். என்னன்னா தற்சமயத்து பயங்கரமாக பீச்சில் இருக்கிற நருட்டோ அனிமே இருக்குல்ல, அந்த அனிமையில் இருக்கிற பக்காவான 10 ஃபைட்லாம் என்னங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பண்ண போகிறேன். ஓவரால் இது என்னுடைய சூஸ் தான், இதே மாதிரி உங்களுக்குமே இருக்கும். அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Wake up to reality. Nanakira. இதுல நான் எடுத்து பேச கொடுக்குற ஃபைட் என்னன்னா சாஸ்கே விசஸ் கில்லர் பி. ஆக்சுவலாக நான் ரொம்பவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ண ஃபைட்டு. இந்த ஃபைட்ல இருந்து கில்லர் பிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து சாஸ்கே இருக்காங்க, அக்காட்சிக்கு கூட சேர்ந்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவனுமே கில்லர் பி அந்த 8 ஏலிஸை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போவான். இது முன்னாடியிலேருந்து அக்காட்சிக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வீவாக மாற்றுறது இந்த ஒரு எபிசோடில் நான் கில்லர் பி தலைவன் இறங்கி இடத்துல சண்டை போட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபைட்டில் எக்கச்சக்கமான தக்கான மூமெண்ட்டுமே இருக்கும். இது நல்லா இருக்குது. அந்த ஃபைட்டுக்கு ரொம்பவுமே பிடிச்சி அனிமேஷன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் ரொம்பவுமே நல்லாவே இருந்துச்சு. அதுலேயுமே எந்த குறையுமே வைக்கல. ஓவரால் அதில் வந்து கிளியருக்கு வந்து அந்த ரேப் சாங் பண்ணிகிட்டே எக்கச்சக்கமான தக் மூமெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்பான். அதுவுமே இந்த ஒரு ஃபைட்டாக ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டான். ஜஸ்ட்டு ரொம்பவுமே சிம்பிளாக கூலாக சும்மா நோட்ஸ் எழுதிக்கிட்டே சட்டப்படுவாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். சாஸ்கே வந்து யார் யாயமா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் இருக்கும். ஓகேவா, இதனால சாஸ்கேவா இதுக்கு இந்த ஃபைட்டுக்கு முன்னாடியிலேருந்து ஆக்சுவலாக ரொம்பவுமே ஒரு கூலான கேரக்டராக நம்ம தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே சாஸ்கேயை விட டபுள் மடங்குக்குள்ளா கில்லருக்கு தான் எனக்கு ரெண்டு ஃபைட் பண்ணியிருப்பான். அதில் டவுட்டே இல்லை. ஓகேவா, அதுக்கும் பத்தாத குறைக்கு அங்கே கரீனு, சாஸ்கே, அப்புறம் ஜோகோ, சுகிட்சு, அங்கே 4 பேர் போயுமே 1 பேர் பிடுங்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த இடத்துல கிளர்பி மாஸ்க் காமிச்சு விட்டு இருந்திருப்பான். இதனால எனக்கு இந்த ஃபைட் ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல கிளர்பி வந்து 7 ஸ்டார் எடுத்து ஃபைட் பண்ணேன். அந்த ஃபைட்லாம் பீக்ல இருக்கியா. ஓகேவா, இதனால நான் இந்த ஃபைட்டை 10th பிளேஸ்ல வைக்கிறேன். நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல பிடிச்ச ஃபைட் மாதரா விசஸ் மைக் காய். இந்த ஃபைட்டுக்கும் முன்னாடியில இருந்து மாதராவை எடுத்து யாருமே இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்து ஒரு ஃபைட் பண்ணிருக்க முடியாது. ஒரு ஒருத்தனை எடுத்து 5 காய்கறி மட்டும் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்கள வந்து ஜஸ்ட் தான் அவங்களுடைய குளோனை வச்சு முடிச்சு விட்டுருப்பானா, அதுதாங்க விஷயம். இந்த ஒரு மாதிரியாக இந்த அளவுக்கு யாருமே டஃப் கொடுத்து சண்டை போட்டிருக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒருத்தன் நின்று அடிக்கிறான், அவன் தான் மைக்கேல். ஏன்னா அவன் 8th கேட் ஓபன் பண்ணி இந்த டிராகன் ஃபார்ம்லாம் போய் அடிக்கும்போது அவன் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு அவங்களோட இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஃபைட் பண்றான். அப்பயும் மாதராவை அடிக்கிறான். அந்த இடத்துல இது எல்லாத்தையும் தானே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதில் மாதராவே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி உனக்கு டஃப் கொடுத்து சட்டப்பட்டதில்லை, நான் சட்டப்பட்டதில் ஸ்ட்ராங்கஸ்தான் ஆகேன் நீ அப்படிங்கிற மாதிரி மாதராவே அவனுக்கு புரிஞ்சிருப்பானா. அந்த இடத்துல மைக் யாருங்க நீங்களே பாருங்க. அதனால ஆக்சுவலாக வந்து 9th பிளேஸ்ல வைக்கிறேன். 8th ஃபைட் நருட்டோ உசுமாக்கி விசஸ் நெஜி யோகா. இந்த ஃபைட்டில் வந்து ஒரு எமோஷ்னலான ஃபைட் அப்படின்னா இதுவுமே ஒன்று. ஏன்னா எமோஷனல் வைஸ்னா இந்த ஃபைட்டில் விளையாண்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம நருட்டோ வந்து நான் தான் ஒக்கையா ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபைட் பண்ற எல்லார்ட்டுமே சொல்லியிருந்திருப்பான். அதே விஷயத்த இங்கேயுமே சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் இவன் நீ ஆக போற, அவனா முடிஞ்சா என்ன தோக்கடி என்னையும் அவனை தோக்கடிக்க முடியாது, நீ இதை ஒக்கையா ஆக போற, ஒக்கையாங்கிறவன் ரொம்பவுமே தங்கஸ்தான் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஆனா அப்போ வந்து நம்ம நருட்டோ அவங்ககிட்டயுமே டாக்குன்னு ஜுட்ஸ்லாம் போட்டு தொட்டில் அவன் கேரக்டரே மாற்றி விட்டுருப்பான். அதுக்கு நம்ம நெஜியுடைய அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு காட்டுவாங்க, நெஜிங்கிற யாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த நெஜியுமே நம்ம நருட்டோ மாற்றி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றமுமே அனிமேல நம்ம மாதிரி இருக்கும். அதுக்கு ஒருத்ததா அதே இடத்துல நம்ம நருட்டோ வந்து நெஜியை டிஃபீட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டுங்கிறது அவன் வந்து ஹொகை ஆகிறதுக்கு ஒரு படி எடுத்து வச்ச மாதிரி ஒரு விஷயம். அதனால எனக்கு ஆக்சுவலாக அந்த ஃபைட்டுங்கிறது பிடிச்சிச்சு. இந்த ஃபைட்டை நான் அதனால 8th பிளேஸ்ல வைக்கிறேன். 7th பிளேஸை பிடிச்சிருக்க ஃபைட் நருட்டோ விசஸ் காரா. இந்த ஃபைட்டுமே எமோஷனலாக விளையாண்ட ஒரு ஃபைட்டு. இந்த ஃபைட்லையுமே நிறைய விஷயங்கள் மாறி இருந்திருக்கும். என்னன்னா இந்த ஃபைட்டுக்கும் முன்னாடியிலேருந்து நருட்டோங்கிறது எப்படி இருக்க பார்த்துங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஃபைட்டில் தான் நருட்டோங்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நருட்டோ இந்த கதை தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். ஏன்னா இந்த ஃபைட்டில் வந்து நருட்டோ வந்து இந்த மாதிரி டாக்குனோ ஜுட்ஸு போட்டு இந்த காராமே மாற்றி விட்டுருப்பான். இதுவுமே இனிமேல் வந்து மாறின ஒரு விஷயத்துல ஒன்று. இந்த ஃபைட்டுக்கும் முன்னாடியிலேருந்து காராங்கிற மாதிரி அந்த கேரக்டரை பற்றி ரொம்ப சேர்ந்துருக்க மாட்டாங்க. நருட்டோ அப்படின்னாலே எமோஷனல் வைஸான இடத்துல விளையாடுவாங்க. அதில் கொஞ்சம் நிறையாவே பண்ண ஒரு ஃபைட்டு தான் அது. இந்த ஃபைட்லையுமே அந்த மாதிரி காராவுடைய விஷயங்கள்லாம் பார்த்து அப்புறம் காராவை மாற்றி இருந்திருப்பாங்க.
இங்க வந்து நருட்டோ இருக்காங்க, நருட்டோ வந்து அவனுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறதுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. இதே மாதிரி சாஸ்கேவுமே காராவை எடுத்து சண்டை போட்டிருப்பான். ஆனா அவனால அவ்வளவா அவனை அட்டாக் பண்ண முடியாது. இருந்தாலும் இடத்துல நருட்டோ வந்து சண்டை போட்டது, இந்த மாதிரி சமன் பண்ணி அவன் சண்டை போட்டது, அந்த ஒன் டைல்ஸ் சேர்த்து அதெல்லாம் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அதுல கொடுத்த ஹைப்பு எங்கிட்ட மாதிரி கணக்கு 2 பேர் இருப்பாங்களே அவன் டீம்மேட்டு, அவங்களாம் மாரி கொடுத்து ஃபைட்டை இன்னுமே நல்லா பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபைட்டுக்கும் அடுத்ததாகவுமே நருட்டோ காரா ரொம்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே மாறி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காரா அவனெல்லாம் அவனவே மாறி இருந்திருப்பான். இந்த ஒரு விஷயம்க்கு நருட்டோட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனால இந்த ஃபைட் நான் 7th பிளேஸ்ல வைக்கிறேன். 6th பிளேஸ்ல இருக்க ஃபைட் நருட்டோ விசஸ் பெயின். இங்க வந்து எமோஷனலான ஒரு ஃபைட்டாகவும் இருக்கும். 2 பேருமே ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஜிராயாவை அவனுடைய சென்சேவியை கொன்று வந்து இந்த இடத்தையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுங்கா வில்லேஜுக்கு 9 டேல்ஸை பிடிக்கணும் இந்த மாதிரி நிறைய திட்டத்தோட வந்திருப்பான். ஒரு பெயின் பார்த்தீங்கன்னா அதே நருட்டோ பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து தான் மாஸ்டர் போனதுக்காக கொன்னா உடனே ரிவெஞ்ச் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேரோட நம்ம நருட்டோ இறங்கி இருந்திருப்பான். இப்போ எங்க 2 பேருக்கு தான் ஃபைட். அந்த ஃபைட்ல வந்து நம்ம நருட்டோ என்ட்ரி கொடுப்போம்ல, அந்த ஒரு சீனே பயங்கரமான ஒரு கூஸ் பம்பிங்கான மூமெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேற அளவு செஞ்சுருப்பாங்க. நருட்டோ சண்டை போட்டதாக இருக்கட்டும், அவனுக்குள்ள இருந்து அந்த 9 டேல்ஸ் வந்து சண்டை போட்டது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்திருக்கும். நருட்டோடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால நருட்டோ வந்து அவங்க ஊரில் பார்க்குற அந்த ஒரு விதம் அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம நருட்டோ வந்து அவங்களுக்கு ஒரு ஹீரோவாக பார்ப்போம். இந்த மாதிரி நருட்டோவில் இந்த ஒரு ஃபைட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறும். அதே மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டில் வந்து நம்ம ஹீரோ நருட்டோ இருக்கான்ல, அவன் வந்து ரொம்பவுமே ஒரு வேற லெவலில் யோசிச்சு ஃபைட் பண்ணுவான். அந்த ஃபைட்டில் போட்டப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் உண்மையாலுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதனால தான் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி நருட்டோட நிக் நேமுமே இருக்குது. இதுக்கான உள்ள ஹினாட்டா வந்து நம்ம பையன்கிட்ட வந்து நருட்டோவை காப்பாற்றுறது, இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் அதெல்லாமே அனிமேக்கு இந்த ஒரு ஃபைட்டுக்கு இன்னுமே ஒரு அடித்தளத்தை போட்டுச்சு. இந்த மாதிரி ஏன்னா இந்த ஒரு ஃபைட்டு இந்த ஆர்க்கு ஃபுல்லாமே வேற லெவலில் தான் போகும். ஏன்னா கிஷிமோட்டோ ஒரு ஆர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய எஃபர்ட்டை போட்டு இதோட அனிமேவும் முடிச்சலாம் அப்படிங்கிற பிளானில் பண்ணதுனால இந்த ஒரு ஆர்க்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்திருப்பாங்க. இதனால இந்த ஃபைட்ல நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்திருக்கும். நருட்டோ பெயின் எடுத்து சொல்லப்பட்டது, அதுக்கு தான் நருட்டோவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஹினாட்டா வந்தது. ஏன் அதோடய அவங்க பெயினை எடுத்து அவனாலுமே சட்டப்பட்டிருக்க முடியாது. எல்லாருமே பெயினை பார்த்து பயந்துகிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது நருட்டோ அதை வந்து ஃபைட் பண்ணது அந்த மூமெண்ட்லாம் வேற எல்லாம் இருக்கும். இந்த என்ட்ரிஸ்னே பக்காவாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஓரளவு இதனால அந்த ஃபைட்னா 6th பிளேஸில் வைக்கிறேன். இதில் 5th பிளேஸில் இருக்க ஃபைட் ககாஷி விசஸ் ஒபிட்டோ. இந்த ஃபைட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா மாஸ்டர் பீஸ். இந்த ஃபைட்டு எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் நல்லா இருக்கு. நான் 5th பிளேஸில் வச்சேன்னா அதுக்கான ஒரு சிம்பிளான ரீசன் அனிமேஷன் இந்த ஃபைட்டுக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இப்போ ககாஷி போகிற அதிக ஃபைட் என்னன்னா ரொம்பலாம் அப்படியே ஃபைட் பண்ணி எக்கச்சக்கமான பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே சிம்பிளாக தாய்ஜிட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு கேரக்டர். இதே மாதிரி இந்த ஒபிட்டோ 2 பேருமே ஹேண்ட் ஒன் பேட்டில் போடும்போது அந்த ஒரு ஃபைட்டு 2 பேருக்கு ரொம்பவுமே இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் பேக்ரவுண்டில் போட்டது 2 இவருடைய பழைய ஞாபகங்கள் அது எல்லாத்தையுமே மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சு மாற்றி இந்த ஃபைட்டை போட்டது, இந்த சைட்லாம் உண்மையிலுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபைட்டு நான் 5th பிளேஸில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல உள்ள 2 ஃபைட் இருக்கு. 2மே ஒரே டைம்ல தான் நடந்திருக்கும். அதுல ஒரு ஃபைட் இட்டாச்சி விசஸ் சாஸ்கே. ஆனா நம்ம 2 பேரும் இறங்கி சண்டை போட்டா ஒரு பேட்டில் ஒன்று தான் இந்த ஃபைட்டு. இந்த ஃபைட்டு எமோஷனலாக விளையாண்டுருப்பானுங்க. இந்த ஃபைட்டு எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்சமான ஃபைட்டு. ஏன்னா இட்டாச்சி கேரக்டர் ரொம்பவுமே பிடிச்சி போன காரணத்தினால இந்த ஃபைட்டு எனக்கு எப்படிதான் பிடிக்கலன்னு சொல்லுவேன், ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. இந்த ஃபைட்ல வந்து இட்டாச்சி ஆங்கி நல்ல தக் லைஃபான மூமெண்ட்டு அது மாதிரி இட்டாச்சி அந்த போட்ட பேட்டில் இந்த ஃபைட்ல என்னதான் ஆக்சுவலாக அனிமேஷனுமே வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் இல்லை அந்த ஃபீலிங்ஸு எமோஷனல் 2 பேருமே அவங்களுக்குள்ள அந்த ஒரு தாட்ஸை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆக்சுவலாக அதில் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபைட்டோடைய எண்டில் இட்டாச்சி டெத் ஆகுறது, இட்டாச்சி அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே சரிங்கண்ணா அமத்தராசும் முதுகு சரிங்க எல்லாத்தையுமே போட்டது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இவன் தம்பிக்கிட்ட தருவாங்க. அந்த சீன்லாம் கிட்டத்தட்ட இப்போ பார்க்கும்போது அந்த சீன்லாம் பார்த்தா உண்மையாலுமே எமோஷனல் ஆகும். அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருந்துருப்பாங்க இந்த ஃபைட்டில். இதனால இந்த ஃபைட்டை வந்து நான் 4th பிளேஸில் யோசிக்காமல் வைப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டில் தான் நருட்டோ. அடுத்து இதே மாதிரி இந்த 4th பிளேஸில் இருக்கிற அடுத்த ஃபைட் என்னன்னா ஜிராயா விசஸ் பெயின். இந்த பேட்டிலுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான பேட்டிலாகவும் இருக்கும். ஆக்சுவலாக ஜிராயா வந்து வாண்டடாக தேவையில்லாமல் போய் வந்து பிறந்திருப்பாரு. அனிமையில ஒன் ஆஃப் த சேடஸ்ட் டெத்தில் ஒன்று இந்த ஜிராயாவுடைய எண்டுமே. அதனால அந்த மாதிரி ஒரு எமோஷனலான மூமெண்ட்டுமே இந்த ஃபைட்டில் இருக்கும். இதை விட்டால்
பெயின். ஆக்சுவலா இந்த ஃபைட்ல அவங்க நோக்கம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா இப்போ வந்து ஜிரையா வந்து அந்த பெயினை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அதே பெயினுக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து நம்மளை பிடிக்க வந்து இந்த ஜிரையாவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் தான் சண்டைப்பட்டிருப்பான். ஆக்சுவலா மொத்த ஃபீலிங்ஸையும் மூட்டை கொடுத்து சண்டை போட்டா இந்த ஒரு ஃபைட்டு டெஃபரெண்டா வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிரா என்ட்ரி கொடுக்குறது அந்த மாதிரி எக்கச்சக்கமான கூஸ் பம்பிங் மூமெண்ட்டு. இந்த பையனா யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ரினிகன் வரையும் கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தன் வேறுனா டெஃபினெட்லி ஜிரா வந்து யாருங்கிறத இந்த ஒரு ஃபைட்டில் காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தான் வளர்த்து விட்ட ஆக்சுவலாக அந்த விட்டு இருந்தார் அப்படின்னா அதில் உழைச்சும் ஒருவே அந்த பையனை கொண்டு போகலாம். அது மாதிரி கொல்லாமல் விட்டதுனால இப்போ வந்து ஜிராயா தான் வளர்த்து விட்டவனே தன்னை கொள்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியோட அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தான் இந்த ஜிராயா இருந்து போயிருந்திருப்பாரு. ஆக்சுவலாக என்னுடைய மைண்டை தொட்ட ஒரு ஃபைட்டில் இதுவுமே ஒன்று. அதனால டெஃபரெண்ட்டாக இந்த ஃபைட் நான் இந்த பிளேஸில் வைக்கிறதுக்கு வருது தான். இப்போ தேர்ட் பிளேஸில் மாதரா விசஸ் 4th டிவிஷன் இந்த ஒரு ஃபைட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபைட் நான் வைக்கலாமா என்னங்கிறது தெரியல. தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் எனக்கு இந்த ஃபைட் ரொம்பவுமே பிடிச்சிச்சு அப்படிங்கிற காரணத்தினால நான் இதில் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபைட்டில் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஃபைட் வரும்போது பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு மியூசிக் இல்லை. இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு வர வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்னதான் சொன்னாலும் ஆனால் இந்த ஒரு ஃபைட்டில் எக்கச்சக்கமான விஷயம் என்னாலும் கூஸ் பம்புங்கிறதுக்கு கொஞ்சம் கூட கதையாக இருக்காது. அந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபைட்டை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தான ஒரு ஃபைட்டு. நான் இந்த லிஸ்ட்டை ஆர்டர் பண்ணேன் எல்லா விதமுமே அப்படின்னா டோட்டலாக எனக்கு கூஸ் பம்பிங் ஆகிற மூமெண்ட் அது மாதிரி இந்த ஃபைட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃபைட்டில் இதுவுமே ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஃபைட்னா இந்த தேர்ட் பிளேஸ் வைக்கிறது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல 2 ஃபைட் வைக்கிறேன். ரெண்டுமே ஒரே ஆளுங்க சொல்லப்பட்ட ஒரே பேட்டில் மாதிரி தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா நருட்டோ விசஸ் சாஸ்கே. இது மாதிரி மொத்தமா நருட்டோ கிளாசிக்ல ஒரு ஃபைட்டோ நருட்டோ ஷிட்டோல ஒரு ஃபைட்டோ இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக 2 ஃபைட்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா இது விட இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கேட்டால் எல்லாருக்குமே இது மாறும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டு கிளாசிக்கல் நடந்ததில் அவங்களுக்கு வந்து பெருசாக பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைட்டை யூனிக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் நருட்டோ வந்து அவனுடைய இந்த டைல் பீஸ்ட்டு 9 டைல்ஸை வச்சு சண்டை போட்டிருப்பான். அதே சாஸ்கே அவன் ஊரேச்சு மரம் போட்ட அந்த மார்க்கை வச்சு அதில் அவன் பங்கமாக ஃபைட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பயங்கரமான மூமெண்ட்டு. ஓகேவா, இந்த ஃபைட்டுங்கிறது மொத்தமாக 2 கான்செப்ட் வச்சு போகும். இப்போ நருட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து சாஸ்கே இருக்கிறது அவங்க மறுபடியும் ஊருக்கு கொண்டு வரணும், அவன் இந்த ஊரை விட்டு இருக்கிறது போகிறக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த நருட்டோ அந்த ஒரு மைண்ட் தாட்டில் வந்து சண்டைப்படுவான். அதே சாஸ்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் அண்ணனை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பவர்ஃபுல்லாக ஆகணும். அதுக்கு உழைச்சி முறையிட்ட போய் ட்ரைன் பண்ணும், அவன் தாங்க வரணும். இதனால அவன் ரோட் நினைச்சாவே தப்பான வீடு போயிருந்துருப்பான். அப்படி வீடு குளத்தை அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சண்டைப்படுறது. இந்த மாதிரி இந்த ஒரு ஃபைட்டை வந்து அந்த ஒரு கான்செப்ட் தான் போகும். இதாமே இந்த ஒரு ஃபைட்டை இன்னுமே கொஞ்சம் எமோஷனலாகவும் பயங்கரமாகவுமே பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால இந்த ஒரு ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் அனிமேஷன் அப்படிங்கிறது என்னதான் ரொம்பலாம் அப்படியே செகண்ட் ஃபைட் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னாலுமே எமோஷனல் விஷயம் ரொம்பவுமே கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்சி பார்த்தேன். ஏன்னா இதுதான் அவங்க இடத்துல போட்ட ஃபர்ஸ்ட் பேட்டில் அப்படிங்கிறதுனால. அடுத்து இதே இடத்துலயே செகண்ட் பேட்டிலுங்கிறது ரெட்ரோஷிப்பில் போட்ட ஃபைனல் வேலி இந்த ஒரு பேட்டில் தான். இதில் வந்து பயங்கரமான ஒரு கூஸ் பம்பிங்கான ஃபைட்டாக போயிருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அஷிராமாக்கும் மேலே நின்று நருட்டோ ஃபைட் பண்ணுறது, மாதராக்கும் மேலே அந்த ஒரு கான்செப்டில் சாஸ்கே வைக்கிறது, அந்த மூமெண்ட்டு தர ரெண்டுமே ஜூம் பண்ணி அந்த ஸ்க்ரீன்குள்ளே பாட்டுறது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்கும். இப்படி இந்த ஃபைட்டில் வந்து எந்த இடத்துலையுமே குறைய சொல்ல முடியாது. அனிமேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு தாழ்மையான ஃபைட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவருடைய ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை, இதில் சாஸ்கேவுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டைப்படுவான். அதே நருட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து அவன் சாஸ்கே கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சண்டைப்பட்டுருக்க மாட்டான். அவன் ஜஸ்ட் இவன் கூட வந்து அவன் தோக்கடிக்கணும், டிஃபீட் பண்ணும், யார் தாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த ரைவல்ரிங்கிறத பயங்கரமாக இந்த ஒரு ஃபைட்டில் 2 பேரும் காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஃபைட்டு டெஃபினெட்லி எடுத்து இந்த மாதிரி அந்த நம்ம நருட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 டைல்ஸை போட்டு ஃபைட் பண்ணுறது, அவன் சுசனும் இந்த மாதிரி அவனுடைய அந்த உச்சியாக்கிழமை இருக்க பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறது பங்கமாக காமிச்சிருந்துருப்பாங்க. இதனால இந்த ஃபைட்டை வந்து டெஃபினெட்லி எடுத்து ஒரு தாரதமான ஃபைட் இந்த நருட்டோ. ஓகேவா, ஒரு ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்டாக இருக்க ஃபைட் ராக் லீ விசஸ் காரா. இந்த ஒரு ஃபைட் வந்து பயங்கரமாக எல்லாமே கூஸ்பமாக இருந்திருக்கும். டாப் 10 லிஸ்ட்டு இந்த ஒரு லிஸ்ட்டுங்கிறத ஜஸ்ட் நான் என்னுடைய ஃபேவரட் ஃபைட்டு இது எல்லாத்தையுமே ஆற்ற ஒரு லிஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேனே தவிர இந்த ஃபைட்டை எப்படி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா வந்து எனக்கு இந்த ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஃபேவரட்டாக என்ன இந்த ஃபைட்லாம் இந்த இடத்துல கூஸ்பம் வாங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு ஃபைட்டு ராக் லீ விசஸ் காரா டெஃபினெட்லி ஒருத்தான ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு.
டெஃபினட்டா அந்த எமோஷனலுங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கும் அது எல்லாத்தையுமே பயங்கரமா இந்த ஒரு ஃபைட்ல கொடுத்துருப்பாங்க. ராக்லி யாரு அப்படிங்கிறத இந்த ஒரு ஃபைட்ல காமிச்சுருப்பாங்க. ஆனா அதுக்கும் ஒருத்ததான் நருட்டோ ஷிடோன் அதெல்லாம் ராக்லிங்கிற மாதிரியான கேரக்டரை வச்சு மேலும் யூஸ் பண்ணி இருந்துக்க மாட்டாங்க, அப்படியே மொக்க போட்டிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இந்த ஒரு ஃபைட்ல ராக்லி இந்த ஃபைட்டுங்கிறதே டெஃபினெட்லா வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலா இந்த ஃபைட்டுக்கும் பாண்டி இருக்கிற அந்த சில ஹைப் மூமெண்ட்ஸு அதுக்கும் வந்து தான் இந்த மாதிரி அவன் எனக்கு என்ன சண்டை போடுறது ஃபைட்டு ஜூனியர் எக்ஸாமில் தான் நடந்திருக்கும். அங்கே வந்து இந்த காரா மாதிரியான ஒரு கேரக்டரை அந்த ஃபைட்டுக்கும் வந்து பயங்கரமாக அப்படியே ஹைப் கொடுத்து தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த கேரக்டர் ரொம்பவுமே ஒரு வில்லத்தனமாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு எவிலஸ்ட் கேரக்டர் அது தான் கொண்டு போயிருந்திருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது இந்த கேரக்டர் வந்து யாரு கூட தான் சண்டை போட போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடய இருக்கும். அப்போ வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் தான் இருக்கும், அங்கே கூட சண்டை போட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே தான் இருக்கும் அவனுக்கு ட்விஸ்ட்டை. ஏன்னா அப்படியே ரூட்டை மாற்றி அங்கே ராக்லி வரும்போது அங்கே தான் கூஸ் வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கும் முன்னாடி இருந்து இங்க வந்து இந்த காரா யாரு கூட ஆப்பனண்டா வரான், காரா யாரு கூட ஃபைட் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலே இந்த மாதிரி காரா கூட யாரும் சட்டை போட போறாங்க அவங்க பேர் வந்துச்சுனாலே அவங்க அதுல இருந்து வெளில போயிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி வெளில போயிடுவாங்க. அந்த ஒரு தாட்ல தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போ வந்து ராக்லி இறங்குவாங்க உள்ள. ராக்லி வந்து எப்போதான் நான் ஃபைட்டுக்குள்ள இறங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரு ஆர்வத்தோடய இருப்பான். அவனுமே உள்ள குதிப்பான். அந்த இடத்துலயே வேற லெவலான மூமெண்ட். இங்க வந்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள இருந்தா அவ வந்து ஒரு டைம் என்ன காரை வந்து அவனை முடிச்சு விட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி அங்க பேக்ரவுண்ட்ல பேசி அந்த ஒரு ஃபைட்டை இன்னமுமே கொஞ்சம் புதுப்பமே ஆக்கிட்டாங்க. காராவை ஜஸ்ட் தொடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனை மரண பயத்தையே காமிச்சு விட்டுருப்பான் ராக்லி. அந்த மாதிரி தான் இந்த மைட் ஜாய் மாதிரி தான் இருக்கும்ல, எதிர அதுக்கு விதைப்பட்ட மாதிரி ஒரு ஃபைட்டு. இதை வச்சு அந்த ஃபைட்டை உருவாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ஃபைட்டுக்கு போயிருந்துருக்கும். ஓகேவா, இதில் வந்து காராவை கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ணிவிடுவான். ஆனால் காராவுமே சும்மாலாம் அந்த இடத்துல எப்படியோ அந்த என்னதான் டோட்டலாக இதில் ராக்லிங்கிற கேரக்டர் வந்து இந்த இடத்துல தோத்தே போயிருந்தாலும் அவன் மறுபடியும் நான் தோக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் எலும்பே உடஞ்சிருக்கும். டோட்டலாக அவனுடைய லெஃப்ட் ஷோல்டர் அப்புறம் அவனுடைய காலெல்லாம் உடஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏஞ்சி நிற்பான் பாருங்க. அதெல்லாம் வேற லெவலான குஸ்லமி மூமெண்ட்டு. இதனால யோசிக்காம இந்த ஒரு ஃபைட் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் அனிமேஷன் அப்படிங்கிறது பீக்கில் தான் இருக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமான அனிமேஷன் ட்ரை பண்ணி நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த அனிமேஷனு அதெல்லாமே இந்த ஃபைட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பெஸ்ட்டான ஒரு அனிமேஷன். அந்த மாதிரி இந்த ஃபைட்டில் ராக்லி போட்ட பயங்கரமான அந்த ஃபைட்டு அந்த ஸ்பீடு அதை வச்சு ஃபைட் பண்ணது டோட்டலாக வந்து ஐஜிட்ஸு எக்ஸ்பீரியனாக ஃபைட் பண்ணுறாரு. அதனால் அதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணால் அது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நடுவில் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு இந்த ஃபைட்டை இன்னும் கொஞ்சமாக கம்மியாக பண்ணி விட்டாங்க. நான் இந்த ஃபைட்லாம் யோசிக்காமல் இந்த பிளேஸ் கொடுப்பேன். இதனால இந்த ஃபைட் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ கொண்டு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படின்னா இதே மாதிரியே நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம், பகிரலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். கமெண்ட்ல போய் அடுத்த என்ன வீடியோ போடுறது, மற்ற நம்ம போட்டிருக்க சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸ் அனிமேஷனுமே பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாருங்க. ஓகேவா, இது இந்த வீடியோ முடியுது.